no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். கபடிக்காக ஒரு ரியலா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோட இது ஃபுல்லுமே தெரியுது. அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே நல்லா தெரியுது. படம் வந்து அரசியல் ரீதியான படம் மாதிரி சொல்றாங்க. இருக்கு அது இல்லாம லைஃப் இல்ல, அதனால அதை காமிச்சிருக்காங்க. இயற்கையான நம்ம லைஃப், ஒரு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்கும், ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு பையனோட லைஃப் எப்படி இருக்கும், மாரி செல்வராஜோட படங்கள் மாதிரி இருக்கா, வழக்கத்தோட டிஃபரெண்டா இருக்கா? இல்ல, அவரோட வழியை காமிச்சிருக்காரு, அவருக்கு அனுபவிச்ச அந்த சிச்சுவேஷன் காமிச்சிருக்காரு. முக்கியமா தென் மாவட்டங்களில் நடந்த கதையை உண்மையா வச்சு சொல்லியிருக்காரு. அது உண்மையா? அது ஒண்ணு. மியூசிக் எப்படி இருந்துச்சு படத்துல? நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. எமோஷன்ஸ் இது நிறைய கனெக்ட் ஆகுதா? ஒவ்வொரு டைம்லையும் மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப எமோஷனாக இருக்குது. ஒவ்வொரு சீன்லையும் எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஆனால் எல்லாருமே வந்து ஜாதி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கல. கண்டிப்பாக ஒரு வழியை, ஒரு கிரிக்கெட் பிளேயர் வழியை அனுபவப்பட்டது. அவர் அனுபவிச்சு அவர் ஒரு உச்சத்துக்கு போயிட்டு வந்தவர். அவரோட வழியை தான் சொல்லியிருக்காரு, அவரோட கதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ மாரியனாத்தையும் சூப்பராக கையாண்டிருக்காரு. பிஜியும் சூப்பராக இருக்குது, அனைவரும் சூப்பராக பார்க்கணும். உங்களுக்கு எது பிடிச்சி? ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா? படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தொய்வு இல்லாமல் அப்படியே தொய்வு இல்லாமல் போயிட்டே இருக்கு. கபடி தானே, இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் இன்னும் எடுத்துட்டு செம்மையாக கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். அது மாதிரி பாட்டு சாங், எல்லா சாங் ஆல்ரெடி யூடியூப்ல வந்துருக்கு. நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே நார்மலாக நடக்கிற. இந்த பாலிடிக்ஸ்னால யாராலுமே ஸ்போர்ட்ஸில் மேலே போக முடியல. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தனால வெளியே போக முடியலன்றதுக்கான ரீசன் என்னவோ அது அப்படியே படமாக காட்டியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் ஃபஸ்ட்டு படம் சொன்னார்ல, நான் ஃபஸ்ட்டு நடித்த படமாக நினச்சி பாருங்கன்ட்டு. உண்மையாக அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் லைஃப்பில் என்ன பாலிடிக்ஸ்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே சொல்லியிருக்காரு. படத்தில் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களே எப்படி? மெயின் கேரக்டரே அப்பா கேரக்டர் தான் ப்ரோ. அவர் நினச்சது அவங்க பையன் லைஃப் எப்படின்னா இருக்கலாம். கடைசி வரைக்கும் அவர் துணையாக இருந்த அவங்க அப்பா தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸ்போர்ட்ஸ் மேனை உருவாக்க தான் அவன் ஃபேமிலியும் அவனை சுற்றி இருக்க நல்லவங்க மட்டும் தான். அதுதான் ப்ரோ படமே. கபடி விளையாட்டில் வந்து அரசியல் பூத்து மாதிரி ஸ்போர்ட்ஸில் என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குது எல்லாமே நடக்கும் ப்ரோ. நான் ஸ்போர்ட்ஸ் மேனோட ஸ்ட்ரகிள் என்னன்றது இந்த படத்தில் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? சூப்பராக எல்லாரும் ஃபேமிலியாக பாருங்க. உங்கள் வீட்டில் நாளைக்கு இன்னும் ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாகணும் இந்த படத்தில் சூப்பராக போடுறாங்க. மியூசிக் பாட்டு ஒரு பாட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளி ஏற்ற படமா இது? எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் ப்ரோ. ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக நம்ம வீட்டில் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாகிறானா அவன் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. நல்லா இருக்கு. ஓகே, இந்த தீபாவளிக்கு வந்து பைசனை வந்து தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய படமா இருந்துச்சா? கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தை இந்த படம் வந்து அனுபவிக்கும். ஏன்னா வந்து சும்மா வந்து ஒரு நாள் 2 நாள் போயிட்டு சக்ஸஸ் மீட்டு கொண்டாடிட்டு இருக்கிற காலத்தில் இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹீரோக்கள் வந்து அதுக்கு வழி விட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். சினிமா வந்து நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்த 3 படங்கள் வந்துமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டீனேஜ் ஹீரோஸாக வந்திருக்காங்க. மற்ற 2 படங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த படம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் மெசேஜை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். இந்த ரிவ்யூஸை வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக மக்கள் வந்து உள்ளே வருவாங்க. தீபாவளிக்கு எந்த படத்துக்கு போகிறதுன்ற கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக இந்த படம் இருக்குது. ஒரு அண்ணன் அக்கா தம்பி பாச போராட்டம், அப்பா புள்ள பாச போராட்டம், அந்த ஊர் மக்கள் வந்து அந்த பையனை கொண்டாடுற ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அதுக்குள்ளே நடக்கிற வன்முறைகள், அந்த 80s 90s நடக்கிற ஒரு கலவரங்கள், இந்த கலவரங்கள்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து எப்படி வந்து மேலே வந்து அந்த கோலை அடைகிறான்றதை வந்து சூப்பராக அந்த ஒன்லைனை எடுத்து செம்ம ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்ஸ் கொடுத்து அவருடைய வாழ்விலை சார்ந்து எடுத்திருக்காரு. அந்த தென் மாவட்டங்களில் இந்த படம் வந்து பெருசாக கொண்டாடப்படுது சார். தென் மாவட்டங்களில் வந்து தீபாவளிக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆக போகிற படம் வந்து பைஸ்தன் மட்டும்தான். நீங்கள் வேணால் பாருங்கள், மற்ற 2 படங்களை விட இந்த படங்களை வந்து தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த ஏரியாவில் வந்து படங்களை வந்து கொண்டாடுவாங்க. மாரி செல்வராஜ் வந்து பெருசாக கொண்டாடுவாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் வந்து மிரட்டி விட்டார். ஒரே மாதிரிலாம் இதில் இல்லை மேடம். இது வந்து கேஸ்ட்டை வந்து காமிச்சிருக்காங்க. கேஸ்ட்டை காமிக்காமல் அவர் படம் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் வாழ்ந்த இடம் அப்படியே வழிகள் அப்படி. அதை வந்து இதை எப்படி வந்து மக்களுக்கு காமன் ஆடியன்ஸ் கொண்டு போன்றது ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க படம். நார்மலாக ராவா வந்து நான் இப்படி தான் அப்படின்னு காட்டாமல் இப்படி நடக்குது, இதையும் தாண்டி வந்து எப்படி வந்திருக்காங்க. இப்போ வந்து நானும் இந்த வழிகள்லாம் வந்து அனுபவித்தேன். ஆனால் நான் வந்து சினிமாவில் வந்து இப்படி ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு வந்து
எத்தனை பேர்னு வந்து நான் எந்த போராட்டங்களுக்கு கடந்து நான் வந்திருப்பேன்றதை காமிக்கிறத வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை ஒரு மையமாக எடுத்து ஒரு கபடி பிளேயர் அவருக்கான வழிகள் வந்து எவ்வளோ பெரிய வழிகளாக இருந்திருக்குன்றதை காமிச்சு இந்த படத்தை செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டீம். இந்த டெடிகேஷன் வந்து இந்த கோ ஆர்டிஸ்ட் பசுபதி, லால், அமீர் சார் வர போர்ஷன்லாம் செம்ம கூஸ்பம். அமீர் சாரோடைய அந்த வடச்சென்னை ராஜன் அந்த ஒரு கட்சி வந்து இந்த படத்தில் செம்மையாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. ரியலி வந்து ஒரு அமீர் சார் வந்து இனிமேல் வந்து ஒரு டைரக்ஷன்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மெட்டீரியல் தொட்டு இனிமேல் வந்து அவர் இல்லாத படமே இல்லாத மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. எப்படி கொஞ்ச நாள் சமுத்திரகனி வந்தாரோ அந்த மாதிரி இனிமேல் ஒரு அமீர் சார் வந்து ஒரு பெரிய ரவுண்டு வருவார் எல்லா படத்துலையும். அப்படி கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா துருவுமே வந்து வெளியாக தான் இருப்பார் படத்தில். அது வந்து நம்ம வந்து அந்த சாயலான அரசியலுக்கு நம்ம போக விரும்பல. ஏன்னா அது எப்படி நடந்திருக்கும், அதுக்குண்டான அரசியல் வந்து அது பெரிய அரசியல். இதில் வந்து பெருசாக நம்ம வந்து அந்த ஒயிட் ஸ்கின்லாம் வந்து இதில் பெருசாக காட்டல. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கின் டோன்லாம் மாற்றிருக்காங்க. அவங்க ப்ரமோஷனில் அப்படி பார்க்குற மாதிரிலாம் படத்தில் கிடையாது. படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வியலில் அந்த மண் சார்ந்த பெண்களாகவே அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த சீன்ஸ், அந்த டைலாக் டெலிவரிஸ் எல்லாமே வந்து நம்ம அப்படியே வந்து அந்த தென் மாவட்டம், அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனுபமாவுக்கு வந்து பெருசாக இந்த படத்தில் ரோல் கிடையாது. துருவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதை கரெக்டாக பூர்த்தி பண்ணாரா? துருவோடைய பெர்ஃபார்மன்ஸும் சார் படமே. துரு இல்லாத சீனே கிடையாது. ஒரு ஃப்ரேம்ல துரு இல்லாத ஃப்ரேம் கிடையாது. அவ்வளோ சூப்பராக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. விக்ரம் வந்து செம்மையாக சூஸ் பண்ணி இவரை வந்து இந்த டீம் கூட அமிச்சா மட்டும்தான் இவர் வந்து நடிப்பை வந்து அவ்வளோவா வந்து ஃபுல்ஃபில்லாக கற்றுட்டு வருவார்ன்ற மாதிரி சார் விக்ரம் சாருக்கு எப்படி சேது அமைஞ்சதோ துருவுக்கு வந்து பைசன். ஒரு லைனில் சொல்லணும்னா அப்படி தான். அவரோட டெடிகேஷன் வந்து 200% படத்தில். அவர் டைலாக் டெலிவரி எல்லாம் ஆமாம். பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாண்டேஜ் சாங்ஸ்லாம் ஒரு 2 சாங் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டரில் எல்லாருமே அந்த அழுவுற சீன், இன்டர்வல் பிளாக்ல வந்து செம்ம சீட் டச்சிங் சீன்லாம் இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து பூஸ் பம்பான சீன்ஸ்லாம் இருக்குது. நிறைய எமோஷன்ஸ் எமோஷனோட கலந்த ஒரு கொண்டாட்டமான படம் தான் இது. பெருசாக வந்து அப்படியே அழுதுனே போகிற மாதிரிலாம் படம் கிடையாது. ஒரு பாசிட்டிவோட ஒரு வெறியோட நம்மளும் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு மெசேஜே இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ இருக்கிறதுல இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். ஏன்னா நமக்கு சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்குது. அவர் சொன்னார், நான் என்னுடைய மண் சார்ந்த படங்கள் தான் நான் எடுப்பேன், நான் இன்னும் சொல்லப்படாத கதைகள் எனக்குள்ளேயே இருக்குது, என்னை சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இயக்குநர்கள் எல்லாருக்குமே இருக்கும். எல்லா இயக்குநர்களுக்கும் அவங்களுக்கு மண் சார்ந்த கதைகள், அவங்க வழியை சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி கதைகள் வரணும். பட் என்னன்னா ஒரு கமர்ஷியல் எலமெண்டோட சேர்ந்து வந்தனா காமன் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. அதை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுவார். ஜஸ்ட் வந்து காமன் ஆடியன்ஸ் உள்ள வரணும், படத்தை கொண்டாடணும். எப்படி நம்ம வந்து ரஜினி கமல் படங்களில் வந்து கொண்டாடினாங்க, விஜயஜித்த படங்கள் கொண்டாடினாங்களோ அந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து மாறி சொல்ல படங்களில் யார் நடித்தாலும் சரி, யார் இது பண்ணாலும் உள்ளே வந்து மக்கள் கொண்டாடுற அளவுக்கு பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ஜாதியை வந்து தூக்கி வச்சு பேசுகிறதோ இல்லை இறக்கி பேசுகிறதோ எந்த இதுவும் பண்ணல படத்தில். படம் பார்த்துட்டு வரவங்க எந்த ஒரு ஜாதியை ஒரு பின்புணவும் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு மெசேஜை இந்த படத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். தேங்க்யூ. பைசன் வந்து டாப் டக்கர் காந்தாராக்கு நெக்ஸ்ட் பைசன் தான் வைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் 4 தரம் 5 தரம் கூட பார்க்கலாம். நீங்கள் பிளேயராக இருந்தாலும் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த தோழர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி நீங்கள் தோழராக இருந்தாலும் பார்க்கலாம், விளையாட்டு வீரராக இருந்தாலும் பார்க்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், அது என்னன்னு திரும்பி பார்க்குற ஆளாக இருந்தாலும் பார்க்கலாம். ஆஸ் அ ஃபுல் ஃபிலிம் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு என்டர்டெய்னிங்காகவும் ஃபுல்லாக ஒரு ஃபிலிம் என்ன பண்ணோம் நம்மளுக்கு டேக் யூ டு ஏ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட், அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் வேற ஏதோ ஒரு சமூகத்தை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவுமே சீன்ஸ் வைக்கல. வலிய சொல்றதோட இது பண்ணியிருக்காங்க. ஒரு மெட்டஃபார் மாதிரி வச்சிருக்காங்க. புத்தருடைய சிலையில வந்து ஆம்ஸ்ட்ராங் சாருடைய ஃபேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க லாஸ்ட்ல. அது ஒரு மெட்டஃபார் மாதிரி இருந்தது. அண்ட் சொல்ல வந்த இதை கரெக்டா சொல்லியிருக்காரு. ஹீரோயின் வந்து சான்ஸே இல்லை. இனி வந்து அனுப்பமா தான் டாப்பா இருக்காங்க. அனுப்பமா அண்ட் துருவ சீன் எல்லாமே அனுப்பமா ரொம்ப ஓவரா நல்லா நடிக்கிறதால
இவரது வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுது. லவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அண்ட் கல்யாணம் ஆகிறப்ப துடிக்கிறாங்கல்ல, ஐயோ கல்யாணம் ஆக போதேன்னு துடிக்கிறது வந்து அனுப்பமா துடிக்கிறது இவங்க துடிக்கிறது டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் விக்ரம் சாரோட வாய்ஸ் வந்து நமக்கு த்ரூ வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால அவரை மாதிரி நடிக்கணும் நம்ம கொஞ்சம் பேராசப்படுறது நம்மளால நம்மளோட பேராசை நல்லா பண்ணிருக்காருங்க. விக்ரம் அளவுக்கு பண்ண முடியாது. அது நமக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த குரல் வருது இல்லையா, த்ரூவோட குரல் வரதால விக்ரமோட குரல் வர்றதுனால நம்மளுக்கு வந்து பேராசை வரும்னு சொல்ல. துருவோட ஆக்டிங் எப்படி படம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆனா ரொம்ப 3 மணி நேரம் ரொம்ப இழுவையா இருந்தது. கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். இது அரசியல் படம் மாதிரி சொல்றாங்க. ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. உங்களுக்கு வெளியே பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா? தென்மாவட்ட நடந்த உண்மை கதையை மையமா வச்சு சொல்லியிருக்காங்க படம் எப்படி? கிட்டத்தட்ட உண்மை கதை இல்லை, கொஞ்சம் பாதி 50-50. மாரிசுல எந்த மாதிரி ஸ்டோரியை சொல்ல வராது? மாரிசுல யூஸ்வலாக சொல்லுவாங்க ஜாதின்னு, அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை எடுக்கிறாங்க, அதனால அது சொல்றாரு. ஆனா இந்த படம் அதை பத்தி பேஸ் பண்ணதில்லை. செகண்ட் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான் பணத்தி, அவருக்கு கணேசன் நினைக்கிறேன், அவருக்கு தெரியல உங்களுக்கு. அவரு எந்த அளவுக்கு இது பண்ணாரு, எந்த அளவுக்கு வளர்ந்தாரு, எப்படி முயற்சியில் வளர்ந்தாருன்றது தரமா சொல்லிடுறாங்க. தயவுசெய்து இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து அவ்வளவு கூட்டம் வரலன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் செகண்ட் டே வந்து படம் தான். மியூசிக்லாம் தரம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது பிடிச்சிருச்சு படத்துல? படமே பிடிச்சிருக்கு. நான் எதை சொல்றது, செம்ம படம் ப்ரோ. யாருமே குறை சொல்லணும், யாரு வேணா பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ்ல எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரு குரு? அது ஃபைட் சீன்ஸ் பார்த்து ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஒருத்தரா ஆதங்கம்ல ஒரு ஆள் என்ன பண்றான்றது தான் படம் நல்லா இருக்கு. வெற்றி கூட்டணி தான். ஏன் அப்படின்னா முதல்ல இந்த கதையை எடுக்கிறதுக்குமே டைரக்ட் பண்றதுக்குமே ஒரு மிகப்பெரிய துணிவு வேணும். இதை புரிஞ்சு நடிக்கிறதுக்குமே ஒரு பெரிய துணிவு வேணும். அது 2 பேருமே ரொம்ப புரிஞ்சு ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 90s தூத்துக்குடி திருநெல்வேலியில் நடந்த அந்த ஜாதி கலவரத்தை அப்படியே காட்டியிருக்காங்க. என்ன 2 சைடும் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அப்படியே காட்டியிருக்காங்க. ஆனால் எந்த சைடுமே எடுக்கல, நியூட்ரலாக வந்து படம் போனது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதற்கடையில் அதே மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் வந்து கபடி விளையாடணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வந்து எப்படி அந்த சிக்கலுக்குள்ளே இருந்து எப்படி வெளியில் வராரு, எப்படி ஜெயிச்சு வராருன்றதான் ஸ்டோரி லைனாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த வெளியில் வரும்போது அந்த தடைகளை கடந்து வர்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சூப்பராக இன்ஸ்பைரிங்காக சொல்லியிருந்தாங்க. இந்த கபடி ஆடுற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப சென்சிபிளாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மக்கள் வந்து அதான் சொல்கிறேன்ல, ஏதாவது ஒரு சைடு போனாலே எகைன் ஜாதி படம்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க, இயக்கியிருக்காங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த சவுத் சைடில் வரக்கூடிய இளைஞர்கள் இப்போ அதை பார்த்தாங்கன்னா இப்படிலாம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கடந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, நம்மளும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காரு. நீங்க ஆரம்பம் சொன்னீங்க மாரிசுல இந்த மாதிரி கதை எடுத்ததுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ட்டு. இதே மாதிரி படங்களை மறுபடியும் அவர் மேற்கொண்டு பண்ணணுமா, இல்ல அது இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலா வந்து அதுதான் சொல்றேன் இல்லையா, அவரு தெளிவா சென்சிபிளா டைரக்ட் பண்றாருங்க. இது வந்து ஒரு அந்த பிரச்சனையை காட்டியிருக்காரு. ஆமா, ஜாதி பிரச்சனை இருக்குதுதான், 2 சைடும் சண்டை நடக்குதுதான். ஆனா இது வந்து அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. ஆனா உனக்கு ஒரு கனவு இருக்கு, நீ அந்த கிராமத்துல பிறந்திருக்க, உன்னைய வந்து வெளியில வரவிட மாட்டாங்க தான், உன்னை அடிச்சு உட்கார வைப்பாங்க தான். ஆனா நீ வெளியில வா, உனக்கு ஒரு திறமை இருந்தா ஒன்னாலையும் ஜெயிக்க முடியும். அப்படி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, ஜெயிச்சு வந்து அர்ஜுனா அவார்டுலாம் வாங்கியிருக்காரு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல. அந்த பிரச்சனையில் இப்போ நமக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த காலத்துல. ஸோ நம்மளே வந்து இப்படி தடை போடுறாங்க அப்படி தடை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திறமையில வளர்க்காம விட்டுறோம் இல்லையா. அது மாதிரி நமக்கு அப்போ என்ன அவங்க இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளாலே உடச்சி வெளில வர முடியும்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி படம் முடிச்சு காட்டும் போது அந்த சவுத் சைடில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னும் இன்ஸ்பயர் ஆகும்னு நான் நம்புறேன். ஆமாம், படத்தில் வர்ற கதாபாத்திரத்துக்குலாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எல்லா அதில் அவர் துருவோடைய அப்பா பசுபதி இருக்கா இல்லையா, அவர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவங்க அக்காவை ஆக்ட் பண்ணியிருந்தவங்க ஹீரோயின் எல்லாமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பிடி சார், வில்லன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. எல்லா கேரக்டருமே அதுவாகவே அப்படியே வாழ்ந்துருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப மனசுக்கு இறுக்கமாக இருந்தது. வெளில வரும்போது எமோஷன் சீன்ஸ்லாம் நிறைய நல்லா கனெக்ட் ஆகுது. எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு இறுக்கமாகவே இருந்தது. எப்படி ஆக்சுவலாக போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப இறுக்கமாக, ரொம்ப ஸ்டோரி லைன்லாம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்துடைய பல்ஸ் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அந்த 2 விஷயத்தையும் இணைச்சது தான். அந்த ஜாதி பிரச்சனையும் ஒரு 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 இளைஞன் வந்து கபடி விளையாடுறதுக்கு என்ன எப்படி தவிச்சு அதுல இருந்து வெளில வர்றான் அப்படின்றது 2ஐயும் இணைச்சு ஒரு ஸ்டோரி லைனா கொடுத்தது தான் பல்ஸ். அந்த கபடி வீரனுடைய கதையும் ஜாதி பிரச்சனையே இதுல சொல்லவே இல்லை. ஜாதி பிரச்சனை இருந்துச்சு, அதுல எப்படி ஒரு கபடி வீரன் ஜெயிச்சு வரான்றதா இந்த கதையோடைய பல்ஸ்.
ஹாரி செல்வராஜ் அவரோட இந்த படத்துல வந்து துருவை செலக்ட் பண்ணது கரெக்டா? இந்த கதாபாத்திரத்துக்கு துருவிட்டா வேற யாரும் இப்படி நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பிசிக்கலா பயங்கர ஃபிட்டா இருப்பாரு இதுக்கு முன்னாடியே, அதனால அவர் அடாப்ட் ஆயிட்டாரு. ஒரு உண்மையாவே அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு நம்புறேன். ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.